القارعة ما القارعة. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்ததை சுருக்கமாக இப்பொழுது பார்ப்போம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகவில்லை என்று வாளெடுத்து ஏந்தி நின்றார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உரையாற்றிவிட்டு திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று அந்த மக்களுக்கு புரிய வைத்தார்கள். அந்த கருத்தை எல்லா சஹாபாக்களுமே ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற கொள்கையில் சஹாபாக்கள் இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக சஹாபாக்கள் அந்த கேள்வியை கேட்டிருப்பார்கள். ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இன்று வரை 600 வருடங்களாக உயிரோடு இருக்கிறார்களே, இதே போன்று ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று கண்டிப்பாக கூறியிருப்பார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சியை, அந்த சம்பவத்தை நாம் புகாரியில் படிக்கும்போது எந்த ஒரு சஹாபாவும் அப்படி கேள்வி கேட்டதாக தெரியவில்லை. மாறாக வாளெடுத்து நின்ற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் கூட அமைதியாக உட்கார்ந்து விட்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதை மரணமடைந்ததை ஒப்புக்கொண்டார்கள். இது அந்த காலத்தில் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு இயல்பாகவே ஒரு கேள்வி எழுகின்றது. அதாவது இஸ்லாத்தில் சஹாபாக்களிடத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதை ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற கொள்கை இருந்தது என்றால், பிறகு இந்த காலத்தை நாம் பார்க்கும்போது பெரும்பாலான முஸ்லிம்கள் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று வரை 2000 ஆண்டுகளாக வானத்தில் இருக்கிறார்கள் என்ற கொள்கை எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வி இயல்பாக இருக்கின்றது. இது பற்றி மௌலவி முஸமில் அஹ்மத் சாஹிப் அவர்கள் விளக்கமாக கூறுவார்கள். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஏற்கனவே பார்த்து வந்தது போல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள், வானத்தில் இருக்கிறார்கள் என்ற கொள்கை சஹாபாக்கள் மத்தியில் ஒருபோதும் இருந்ததில்லை. அப்படி இருக்கும்போது பிறகு பிற்காலத்தில் இந்த கொள்கை முஸ்லிமிடம் எப்படி வந்தது என்ற இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்விதான், விடையை காண வேண்டிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம் ஆய்வு செய்கின்ற போது ஆரம்பத்தில் இந்த கொள்கை இருந்ததில்லை. ஆனால் இது பற்றி ஃபத்ஹுல் பயான் போன்ற நூல்களில் மிக தெளிவான முறையில் எழுதியிருக்கின்றார்கள். அதில் இப்னு கையும் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்பது போன்ற எந்த ஒரு ஹதீஸிலும் நாம் காண முடிவதில்லை. அவர் உடலோடு வானத்திற்கு உயர்த்தப்பட்டதாகவோ உயிருடன் இருப்பதாகவோ நாம் எந்த ஹதீஸிலும் காண முடிவதில்லை என்று, ஒரு ஹதீஸில் கூட காண முடிவதில்லை என்று இப்னு கையும் அவர்கள் மிக தெளிவான முறையில் எழுதியிருக்கிறார்கள். இப்னு கையும் அவருடைய இந்த கூற்றை எடுத்துரைத்தவாறு ஷாமி அவர்களும் கூட இன்னும் தெளிவாக முறையில் எடுத்துக் கூறுகின்றார்கள். இந்த கொள்கை பிறகு எங்கிருந்து வந்தது? ஆரம்ப காலத்தில் ஹதீஸ்களில் எந்த விதமான ஒரு செய்தியுமே அப்படி இல்லாமல் இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற இந்த கொள்கை எப்படி வந்தது என்பதற்கு ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அதற்கு ஷாமி அவர்களே அதற்கு பதிலும் கூறுகிறார்கள், இது கிறிஸ்தவரிடமிருந்து வந்த ஒரு கொள்கையாக இருக்கின்றது என்று. ஆக இதிலிருந்தே கிறிஸ்தவரிடம் ஏற்கனவே இந்த கொள்கை இருந்திருக்கிறது. பைபிளின் அடிப்படையிலும் கூட கிறிஸ்தவர்கள் அப்படி நம்பி வந்தார்கள். இன்று வரை கூட அப்படி நம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து அவர் பரலோகம் சென்று விட்டார், பரலோகத்தில் சென்று இறைவனுடைய கர்த்தனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்தார் என்றெல்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் அன்றைய கால கிறித்தவர்கள், ஏன் இன்றைய கால கிறித்தவர்கள் உட்பட இந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை சம்பவத்திற்கு பிறகு பரலோகம் சென்றார், கர்த்தனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்தார், பிறகு மீண்டும் வருவார் என்ற ஒரு கொள்கையில் அவர்கள் இருந்தனர். பிற்காலத்தில் பல கிறித்தவர்கள் இஸ்லாத்துடைய உண்மையை உணர்ந்து இஸ்லாத்தை தழுவினார்கள், முஸ்லிம்களாக மாறினார்கள். அவ்வாறு மாறிய சமயத்தில் திருக்குர்ஆனில் அவர் உயர்த்தப்பட்ட ரஃபா என்ற வார்த்தை வருகின்றது. ரஃபாஹுல்லாஹு இலைஹி என்பதுதான் அந்த வாசகம். அப்ப இந்த ஆயத்தை அவர்கள் வைத்துவிட்டு அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தினான் என்ற இந்த வசனத்திற்கு நேரடியான ஒரு பொருளை, ஒரு கருத்தை அவர்கள் புரிந்துவிட்டு அப்போது வலது பாரிசத்தில் அமர்ந்தார் என்பதைத்தான் இஸ்லாமும் சொல்கிறதோ
என்ற ஒரு சந்தேகத்திற்கு, ஒரு நம்பிக்கைக்கு அவர்கள் உள்ளாகிவிட்டார்கள். அதே போன்று ஹதீஸிலும் பார்க்கின்ற போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா இப்னு மரியமை பற்றி எடுத்து கூறும்போது அவர் இறங்குவார் என்ற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆக நுசூல் என்ற வார்த்தை வருகிறது. நஸல என்றாலே இறங்குதல் என்று அதற்கு நேரடி பொருள், சொற்பொருள் அதுதான். ஆக இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அப்ப இறங்குவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு பக்கம் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தினான் என்றும் திருக்குர்ஆன் கூறுகின்றது. அப்போது பைபிளில் சொல்வது போல அந்த வலது பாரிசத்தில் சென்று அமர்ந்தார், வானத்தில் இருக்கின்றார், மீண்டும் வருவார் என்று சொல்வது உண்மைதான். அதைத்தான் திருக்குர்ஆனும் சொல்கிறதோ என்ற அளவுக்கு அவர்கள் இந்த ரெண்டுக்கும் முடிச்சு போட்டு விட்டார்கள். இப்படி முடிச்சு போட்டு விட்டதன் காரணமாகத்தான் ரெண்டையும் அவர்கள் இணைத்துவிட்டு இது இஸ்லாமிய கொள்கையை போன்று அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இப்படி படிப்படியாக ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவிய, நான் சொல்றது ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவிய அந்த முஸ்லிம்கள் அவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தினுடைய அந்த உண்மையான அந்த கொள்கைகள் அவர்கள் அந்த அளவுக்கு புரியவில்லை. கிறிஸ்தவர்கள் அவர்கள் கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். அப்போ இறைவனுடைய தன்மை என்ன, அப்போ இறைவனுடைய நபியினுடைய தன்மை என்ன என்பதை பற்றி எல்லாம் அந்த அளவுக்கு அவர்கள் விளங்கி இருக்கவில்லை. எனவே இந்த இரண்டையும் அவர்கள் மேலோட்டமாக பார்த்துவிட்டு இரண்டுக்கும் அவர்கள் முடிச்சு போட்டுவிட்டு அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு கொள்கைக்கு வந்து விட்டார்கள். இதைத்தான் இது நாம் சொல்லவில்லை, இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் சொல்லுகின்றது. ஆனால் இந்த கருத்தை நாம் ஏற்கனவே சொன்ன எடுத்து வைத்தது போல ஃபத்வல் பயானில் குறிப்பிட்டது போல இப்னு கையம் மற்றும் ஷாமி அந்த இருவர்களும் கூட, இந்த இரண்டு பெரியார்களும் கூட அன்றே இதனை எடுத்து வைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த கொள்கை இஸ்லாமிய கொள்கை அல்ல, இது கிறிஸ்தவ கொள்கைதான். இந்த புதிதாக இஸ்லாத்தை தழுவிய அந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்திலும் இந்த கொள்கையை புகுத்து விட்டார்கள் என்ற முடிவுக்குத்தான் நாம் வர வேண்டி இருக்கின்றது.